வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் எப்படியாக ஆண்டவர் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நேரடியாக முகமுகமாக உரத்த சத்தத்தோடு ஆண்டவர் பேசினார் என்பதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆண்டவர் நேரடியாக 10 கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். 4ஆம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மோசே சொல்லுகின்றார், கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்தில் நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் என்று ஞாபகப்படுத்துகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து விடுவோம் என்று பயந்து தொடர்ந்து ஆண்டவர் இப்படி அவர்களோடு நேரடியாய் பேச வேண்டாம் என்று மோசேயிடம் சொன்னார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் பொங்கிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் தமக்கு பயப்படுகிறதை பார்த்து ஆண்டவர் பிரியப்பட்டார். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னதை மோசே ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் என்னோடு பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தரனை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொன்னதெல்லாம் நன்றாய் சொன்னார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், நபர்களே, கர்த்தரோடு நமக்கு இருக்கும் உறவில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுவதை உற்சாகப்படுத்துகின்றார். பாருங்கள், இந்த அதிகாரத்தில் மோசே பேசிக் கொண்டிருக்கும் இஸ்ரவேலர் எல்லாருமே புதிய சந்ததியராயிருந்தார்கள். சீனாய் மலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற போது இந்த இஸ்ரவேலரில் அநேகர் ஒன்று மிகவும் சிறிய குழந்தைகளாயிருந்தார்கள், இல்லாவிட்டால் பிறக்கவே இல்லை. ஆகவேதான் மோசே 10 கற்பனைகளை மறுபடியும் இந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு விவரித்து பேசுகின்றார். நண்பர்களே, இதே போல நீங்களும் நானும் புதிய தலைமுறையினருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தான் ஏற்கனவே சத்தியங்கள் தெரியுமே என்று நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாம் மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை தான் மோசே இங்கே செய்கின்றார். இதை தான் ஆண்டாண்டு காலமாக அநேக கிறிஸ்தவர்கள் செய்திருக்கின்றார்கள். விசுவாசிகள் நல்ல வேத போதனையை குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. இது மாத்திரமல்லாமல் மோசே இந்த இளம் தலைமுறையினருக்கு 2ஆம் 3ஆம் வசனத்தில் இப்படி பேசுகின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரோடும் பண்ணினார் என்று மோசே சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த இளம் தலைமுறையினர் தேவன் எங்களுடைய தகப்பன்மாரிடத்தில் தான் பேசினார், எங்களோடு அல்ல என்று யோசித்திருக்க முடியும். இந்த சீனாய் மலையில் நடைபெற்றதெல்லாம் எங்களுடைய பிதாக்களுடைய அனுபவம். ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை தங்களுடைய பெற்றோரோடு தான் செய்தார் என்றும் தங்களோடு அல்ல என்று யோசித்திருக்கலாம். ஆனால் இந்த தலைமுறையினருக்கு மோசே ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை அவர்களோடு செய்தார். ஆனால் மோசே இங்கே சொல்லுகின்றார், ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை ஒரு சந்ததியோடு மாத்திரமல்ல, பின்வரும் எல்லா சந்ததிகளோடும் செய்திருக்கிறார் என்று ஞாபகப்படுத்துகின்றார். சங்கீதம் 136 கர்த்தருடைய உடன்படிக்கை என்றென்று முறையினருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனுபவம் நமக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கும் தான் என்று சொல்ல முடியும். ஒருவேளை நம்மில் சிலர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடும். நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நேரடியான விசேஷமான அனுபவத்தை பெற்றிருக்க முடியும். ஆனால் தேவன் நம்மை மாத்திரம் தொடவில்லை, நம்மை மாத்திரம் அழைக்கவில்லை, நம்முடைய பின்வரும் சந்ததிகளையும் நம் மூலமாய் தொட்டிருக்கின்றார், அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானமுள்ள சபை
தன்னுடைய இளம் தலைமுறையினரை குறித்து மிகவும் கவனமாயிருக்கின்றது. கடைசியாக மோசே இந்த இளம் தலைமுறையினரை எச்சரிக்கின்றார். கானானிய தெய்வங்களை பின்பற்றக்கூடாது என்று அவர் சொல்லும்போது 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகின்றார்: நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று மோசே இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். நண்பர்களே, இந்த வசனங்களுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் பிள்ளைகளை பிதாக்களுடைய பாவங்களுக்காக தண்டிப்பார் என்பதல்ல. உண்மையில் நாம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தருடைய அன்பு 1000 தலைமுறை மட்டும் வருகின்றது. இந்த வசனங்கள் குறிப்பிட்டு சொல்லும் காரியம் என்னவென்றால், பிள்ளைகளும் பெற்றோருடைய பாவங்களை தொடருவார்களானால், கர்த்தரை பகைப்பார்களானால், பெற்றோருடைய விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் என்றால், அப்பொழுது தேவன் அவர்களை தண்டிப்பார் என்பதுதான். இன்னுமாக மோசே இங்கே காண்பிக்கும் முக்கியமான காரியம் என்னவென்றால், பெற்றோர் தங்களுடைய கிரியைகளை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக பிள்ளைகள் பெற்றோருடைய கிரியைகளை தொடருகின்றார்கள். ஆகவேதான் கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுவதை அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வழிகளை நேரடியாக தெளிவாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் மோசேனுடைய போதனை பெற்றோரை பழித்து பேசுகின்றதாய் இல்லை. உண்மையில் பிள்ளைகள் என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை குறித்து பெற்றோரை நாம் குறை சொல்ல முடியாது. பிள்ளைகள்தான் தாங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்கு பொறுப்பானவர்களாயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தில் மோசே நமக்கு காண்பிக்கும் நல்ல உதாரணம் என்னவென்றால், நாமும் பெற்றோராக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக, வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்பவர்களாக, சபையின் மூப்பர்களாக, ஒரு சபையின் அங்கத்தினர்களாக அடுத்த தலைமுறையினரின் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து மிகவும் கவனமாகவும் மிகவும் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.